ஒரு நாள் சிஎம் ஆனா இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல, அதை பேன் பண்ணாங்க. ஏன்னா நான் ஓசிங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப் உள்ள ஒரு மயிரும் இல்ல. யாரு ஹையஸ்ட்ல இருந்தாங்களோ அவங்க இப்ப லோவா இருக்காங்க, இப்ப அப்ப லோஸ்ல இருக்காங்க, இப்ப ஹையா இருக்காங்க. சோ ஸ்காலர்ஷிப்ன்றது ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி தானே, அது எல்லாருக்குமே யார் யாரு என்னன்னு பார்த்து பண்ணலாம்ல. இப்ப இப்ப கவர்மெண்ட் காலேஜ்க்கு நாங்க போய் அப்ளிகேஷன் போட்டா கூட நீங்க ஓசி, அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஏன் தேடி வரீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரா சொல்றோம். இந்த இடஒதுக்கீடை பார்த்தால் முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு சற்று அநீதியாகத்தான் தோன்றுகிறது. முன்னேறிய வகுப்பை சார்ந்தவனுடைய தாத்தா கணக்காளராக இருந்த அதே நேரத்தில் அவர்கள் நிலத்தில் களை பறித்துக் கொண்டிருந்தவனுடைய பேரனாக இருந்தவன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். அவனுடைய தந்தை மருத்துவனாக இருந்த போது அவர்கள் வீட்டில் மலமள்ளி கொண்டிருந்தவனுடைய மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். இப்படி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரே குடும்பத்தில் அடக்கி வைக்கப்பட்டு முன்னேறிய வகுப்பில் இருந்து வந்த ஒருவன் எடுத்த ஒரு மதிப்பெண் இருக்கும், முன்னேற்றத்தின் வாசனை கூட படாத ஒரு வகுப்பில் இருந்து வந்தவன் எடுத்த மதிப்பெண் இருக்கும். இடையில் குறைந்த அந்த ஒற்றை மதிப்பெண்ணானது அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய தகுதியை குறைத்து காட்டவில்லை, அவனை தாழ்த்தியே வைத்திருந்த இந்த சமூகத்தின் மதிப்பெண்ணை அல்லவா அது குறைத்து காட்டுகிறது.